வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 22. நானும் அந்த ரைட்ல போறேன் என்று திலக் கடம் பிடிக்க, வேண்டா கண்ணா, போன தடவை நீங்க ரொம்ப பயந்தீங்கல்ல என அவனை சமாளிக்க பார்த்தார் செண்பகம். இப்ப நான் பெரிய ஆயிட்டேன்ல, அதெல்லாம் தைரியமா போவேன். அதை கவனித்த ஜெய்சங்கர் மணியை விட்டு அவர்கள் அருகில் வந்தான். என்னம்மா, என்ன பிரச்சனை, என்ன திலக் என்றபடி அவனிடம் குனிந்தான். நானும் உங்க கூட ரைட்ல வருவேன். இல்ல வேண்டிட செல்லும், அது ரொம்ப உயரமா, அது பாரு ரொம்ப உயரம் அதிகமா இருக்கு, நீ ரொம்பவும் பயந்துருவல, அதுவும் இல்லாம சின்ன பையனு, அவங்களே உன்னை அதுல ஏத்த அனுமதிக்க மாட்டாங்கப்பா என விளக்கினான். அது எப்படி அப்படி சொல்லுவாங்க, காசு வாங்கினாங்கல்ல, நீங்க வேணும்னே நான் ஜாலியா விளையாடக்கூடாதுன்னு போய் சொல்றீங்க என கோபமாக கூறினான் திலக். அவன் வார்த்தைகளை கேட்ட ஜெய் திகைத்து நிற்க, திலக் என்னது, சித்தப்பா கிட்ட இப்படித்தான் பேசுவாங்களா? அவன் உனக்காக தான் நல்லா செய்யறான் என்று மெல்ல அதட்டினார் செண்பகம். ஜெயின் முகம் இருளடைந்து விட்டதை பார்த்து வருத்தம் ஏற்பட திலக்கிற்கு புரிய வைக்க முயன்றார் அவர். அவனோ எதுவும் பேசாமல் முகத்தை சுருக்கி மும்மென்று நின்றிருந்தான். செண்பகம் அவனுடைய தோளை தொட அவன் வேகமாக மறுபுறம் திரும்பிக் கொண்டான். அதை கண்ட மணி திலக்கை தன் கைகளில் தூக்கி கொண்டாள். ஓகே, இப்ப நானும் திலக்கோ ஒன்னா ரைடு போறோம், நீங்க 2 பேரும் பின்னால வாங்க என்று அவர்களிடம் கண்ணு செய்துவிட்டு முன்னே நடந்தாள். இருவரின் மனதிலும் திலக் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்கிற கவலை உதிக்க அமைதியாக அவளை பின்தொடர்ந்தார்கள். கியூவில் நின்றவர்கள் உள்ளே செல்ல முயல அங்கிருப்பவன் சின்ன குழந்தையை அனுமதிக்க மாட்டோம் என்று சிறுவனின் கண் முன்னாலேயே மறுத்தான். என்ன இப்படி சொல்றீங்க, அவ ஒண்ணு குழந்தை இல்ல, பிக் பாய் ஆயிட்டான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் தெரியுமா என்ற மணி திலக்கிற்கு ஆதரவாக பேசினாள். ஏமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா பெரிய காலேஜ் படிப்பா? 6 வயசு பையன் தானே, 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களை மட்டும்தான் நாங்கள் அதுல அனுமதிப்போம் என்று சிரித்தான் அவன். திலக்கின் முகம் விழுந்து விட, அப்போ சரி, எங்க பையனை அனுமதிக்காத ரைட்ல நாங்களும் போக மாட்டோம், வாங்க போலாம் என்று சிரித்துக் கொண்டு மணி அங்கிருந்து நகர குழந்தையின் முகமோ சட்டென்ற ஓகை கொண்டது. அவனுடைய மலர்ச்சி அம்மாவையும் பிள்ளையும் இலகுவாக்க மணியின் குணம் எண்ணி அகமகிழ்ந்து போனார்கள். இப்ப சொல்லு திலக், என்ன செய்யலாம்? சித்தப்பா சொன்னது பொய்யில தானே, அவர் சொன்ன மாதிரி தானே அங்க இருக்கவங்களும் சொன்னாங்க என்று குழந்தையை குறுகுறுவென்று பார்த்தாள் மணிகர்ணிகா. அவனுடைய விழிகள் தன்னால் தழைய சில நொடிகள் கழித்து நிமிர்ந்தவன் சாரி என்று ஜெயிடம் முனைகினான். வேகமாக அவனை அள்ளி அணைத்துக் கொண்டவன், இருக்கட்டா செல்லம், நீ என்ன புரிஞ்சுட்டா போதும் என்று உருகினான். திலகுடைய அண்ணனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற உறுத்தல் அவனுடைய நெஞ்சில் ஆழ படிந்து விட்டதால் இவனையாவது எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாகவே வைத்திருந்தான் ஜெய்சங்கர். அதை மணியிடமும் அவன் பகிர்ந்திருந்ததால் தான் குழந்தை அவனை எடுத்தறிந்து பேசவும் அவள் முன் வந்து சூழ்நிலையை சகஜமாக்கினாள். ஜெயின் அணைப்பில் இருந்த திலக் மெதுவாக திரும்பி செண்பகத்தை பார்த்தான். அவர் புன்னகைத்ததும் தாவி கழுத்தை கட்டி கொண்டவன் அவரிடமும் சாரி பாட்டி என்றான். கண்கள் கலங்க அவனுடைய உச்சியில் இதழ் பதித்தவர், பரவாயில்லட தங்கம், நாங்க எதையும் உன்னோட நன்மைக்கு தானே சொல்லுவோம், அத நீ உணர்ந்துட்டாலே போதுண்டா என்று மென்மையாக அவன் முதுகை வருடினார். இந்த பிஞ்சு வயதிலே குடும்பத்தை இழந்துவிட்டு அனாதரவாக நிற்கின்ற குழந்தை என்பதிலேயே அவருடைய தாயுள்ளம் பரிதவித்து அவன் மீது ரொம்பவே பாசமாக இருந்தார் அவர். சரி போதும், ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்ன ஜாலியா சுத்தலாம் நான் கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி டிராமா போட்டுட்டு இருக்கீங்களே என்று மணி அதட்டினாள். திலக் பளிச்சென்று சிரிக்க, சரடி வாயடி, வா போலாம் என்று முன்னே நடந்தார் செண்பகம். திலக்கம் ஆர்வமாக அடுத்து எதில் போகலாம் என சுற்றுமுற்றும் விழிகளால் அலச ஆரம்பித்தான். அவர்களின் பார்வை திரும்பியதும் வேகமாக மணியின் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து நெருங்கி வந்த ஜெய், தேங்க்ஸ்டா பேபி என்றான் உருக்கமாக. முதலில் திரும்பி அவனிடம் புன்னகையை சிந்தியவள் அடுத்த நொடி, யாருக்கு வேணுங்க தேங்க்ஸ் என்று நொடித்துக் கொண்டாள். வேறென்ன பட்டு வேணும், எதுனாலும் சரி என்று கொஞ்சினான் நாயகன் அவனின் குறும்புத்தனத்தை மறந்து விட்டவனாக. என ரகசியமாக புன்னகைத்தவள், என்னையும் திலக் மாதிரி தூக்கிட்டு போங்க என்று கைகளை ஏந்தினாள். என்னது என்று விழித்தவன் சுற்றிலும் பார்த்துவிட்டு, என்ன பார்த்தா பாவமா தெரியலையாட பாப்பா உனக்கு என்றான் பரிதாபமாக. தெரியுதுல, அப்படியே வாய்ஸ் விடால் விடுறீங்க என்று கண்ணடித்தாள். பாடி என்றவன் முறுக்கிக் கொள்ள, ஓகே ஓகே கூல் பேபி என எட்டி அவனுடைய தோளில் கையை போட்டவள் சட்டென்று எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு முன்னே ஓடினாள்.
பெரும் சிரிப்புடன் அவளை தொடர்ந்து துரிதமாக சென்றவன் அவளுடைய இடையில் கரம் கொடுத்து ஆசையாக தன்னருகில் இழுத்து கொண்டான். திடுக்கிட்டு திரும்பியவள் அவனை முறைத்துவிட்டு, "Don't cross your limits. ஒழுங்க கையெடுங்க" என்றாள் அதிகாரமாக. "எது நடி லொல்லா?" என்ற இம்முறை ஜெய் முறைக்க, "பெண்ண, பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம ஒரு பொண்ணோட இப்படி இப்படிதான் கை போடுவீங்களா?" என்றாள் அவள் கோபமாக. உண்மையில் அவளுடைய வார்த்தைகள் ஜெய்சங்கருக்கும் சங்கடத்தை தான் கொடுத்தது. ஏனெனில் இதுபோன்று எண்ணித்தான் அவளை விட்டு அவன் எப்பொழுதும் ஒதுங்கி இருப்பதே. ஆனால் இம்முறை மணி தூண்டிவிட்ட உணர்வுகளின் தாக்கத்தால் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி நடந்து கொண்டவனுக்கு அவள் கேள்வி எழுப்பவும் சற்று தடுமாற்றமாக இருந்தது. ஜெயின் தடுமாற்றம் மணிக்கு சிரிப்பை வரவழைக்க திரும்பி நின்று வாயை மூடிக்கொண்டு அவுட்டு சிரிப்பு சிரித்தாள். அவளுடைய முதுகு குலுங்குவதை கண்டவன் அவள் தோள் பற்றி திருப்பி, "ஏண்டி என்ன இப்படி கொள்ற?" என்று சலித்தான். "ஏன் தெரியுமா, உங்க பக்கத்துல நான் இல்லனா கூட என்னுடைய நினைவுகள் எப்பொழுதும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கணும். எங்க இருந்தாலும் சரி, எந்த வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம நான் செஞ்ச வம்புகள் உங்களோட நினைவுல வந்து இந்த உதட்டுல ரசன புன்னகையா தோற்றுட்டே இருக்கணும். என்ன புரியுதா?" என்று அவன் இதழை விரல்களால் இழுத்து பிடித்து விழிகளில் வழியும் காதலுடன் கேட்டாள். அதில் மனம் மயங்க தன் விழிகளில் போதையுடன் அவளை பார்த்தவன் சட்டென்று திரும்பி விறுவிறுவென்று செண்பகத்திடம் சென்றான். அவனுடைய எதிர்பாராத விலகலில் ஏமாந்த மணி முகத்தை சுருக்கிக் கொண்டு தானும் அங்கே சென்றாள். "டேய் ஜெய், இதுல திலக் போகலாமா? கேட்டுட்டேன், வாங்க போலாம்" என்று கியூவில் நின்றார் செண்பகம். மாதங்கள் விரைந்து கிடக்க மணிகர்ணிகாவின் படிப்பு முடிந்து இரு குடும்பமும் கலந்து பேசி திருமணத்திற்கு நாள் குறிக்க முடிவு செய்தார்கள். சிம்பிளாக வெளியாட்கள் யாரையும் அளிக்காமல் தங்களுக்குள் வெற்றிலை பாக்கு மாற்றி திருமணத்தை முதலில் உறுதி செய்து கொள்ளலாம். பின்பு முகூர்த்த நாளுக்கு முன்தினம் இரவு பந்துக்களும் நட்பும் சூழ்ந்திருக்க நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியவர்கள் தீர்மானித்தனர். மணியின் அம்மா வீட்டில் விசேஷம் என்று முடிவானதால் ஜெய்சங்கர் குடும்பத்தை தங்கள் இல்லத்தில் வந்து தங்கி காலை உணவை முடித்துவிட்டு பிறகு அங்கே செல்லலாம் என்று அழைப்பு விடுத்தார் விஸ்வநாதன். நின்னியூர் வந்ததிலிருந்தே ஒரு மாதிரி இறுக்கமாக காணப்பட்டான் திலக். அவனுடைய குடும்பத்தினர் ஞாபகம் எதுவும் வந்துவிட்டதா என்னவென்று தெரியவில்லையே என்று செண்பகமும் ஜெய்யும் கவலையுற்றனர். நல்ல நேரத்தில் மணியின் வீட்டிற்கு சென்றவர்களை அவளுடைய அப்பா ஈஸ்வரனும் அம்மா சகுந்தலாவும் இன்முகத்துடன் வரவேற்று அமர வைத்தனர். அங்கிருந்த சோஃபா ஒன்றில் அமரும் பொழுதே திலக்கின் கரம் பற்றி தன் அருகில் அமர வைக்க முயன்றான் ஜெய். ஆனால் அவனோ வெடுக்கென்று தன்னுடைய கரத்தை அவனிடமிருந்து உருவிக் கொண்டு சென்று செண்பகத்திடம் அமர்ந்தான். லட்சுமியிடம் எதையோ தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருந்தவர் தன் மடியில் வந்தமர்ந்த சிறுவனின் தலையை வாஞ்சையுடன் வருடிவிட்டு மேலே பேச்சு தொடர்ந்தார். குழந்தையின் செயலால் அதிர்ந்த ஜெய்யின் முகம் இருளை தத்தெடுத்துக் கொண்டது. அவனையே இவன் தொடர்ந்து கண்காணிக்க அவனும் இவனை காணும் பொழுதெல்லாம் விரைப்புடன் திரும்பிக் கொண்டான். அதுவரை இருந்த உற்சாகம் வடிந்து மனதில் இனம் புரியாத சோர்வு சூழ குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான் இவன். "என்ன மாப்பிள, தீவிர சிந்தனையில இருக்கீங்க போல இருக்கு" என்ற கேலியுடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தார் விஸ்வா. "ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்" என்றவன் சட்டென்று நாக்கை கடித்து, "மாமா" என்று முறுவடித்தான். கலகலவென்று நகைத்தவர், "அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடியோ எத்தனை நாளைக்கு லீவ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? உங்க பாஸ் கேக்குற லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா எதுவோ சீன் போட்டா என்கிட்ட சொல்லுங்க, அவனை ஒரு கை பாத்துடுறேன்" என்றார் கேலியாக. "அச்சோ, ஏன் மாமா நீங்க வேற, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாமே ஓகே பண்ணிட்டாரு" என்றவன். "ஆமா, அதென்ன திடீர்னு வாங்க போங்கலாம் பேசுறீங்க? அதெல்லாம் வேணாம், எப்போதும் போல பேசுங்க" என்ன கட்டளை இட்டான். "அதுக்குல்ல, என்ன இருந்தாலும் நீங்க எங்க பொண்ணை கட்டிக்க போறவரு, நம்ம ஊர் வழக்கம்" என்றவர் தயங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா, எல்லாம் மனசுதான் காரணம், நீங்க எப்பொழுது போல இயல்பாதான் பேசணும்" என்றவர் கூற்றை மறுத்தான். விஸ்வா சிரித்தபடி ஆமோதிக்க வேதா திலக்கின் அருகில் வந்து பேசுவதை கவனித்தான் ஜெய்சங்கர். "ஏய் திலக், என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? வா, மன்னிச்சுக்கிட்ட போலாம்" என்றதும் வளர்ந்தவள் வேகமாக எழுந்து அவள் கரம் பிடித்தபடி நடந்து சென்றான். அலைபேசியில் செண்பகத்திடம் மணி வீடியோ காலில் உரையாடும் பொழுது அவ்வப்பொழுது அருகில் இருக்கும் வேதாவும் அவருடன் பேசிவிட்டு திலக்கிடம் பேசி இருக்கிறாள். உள்ளே கரும்பச்சை வண்ண பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து நகைகள் அணிந்திருந்த மணிகர்ணிகாவை பார்த்ததும் வியந்த சிறுவன், "ஹை அக்கா, புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" என்று ரசித்தான். "ஆஹா" என்று அவனிடம் கண்ணடித்த மணி, "அக்கா இல்லடா செல்லம், சித்தி, இனிமேலாவது அப்படி கூப்பிடு என்ன" என்று அவன் தாடையை பிடித்து கொஞ்சி கன்னத்தில் முத்தமிட்டான். "சரி சித்தி" என புன்னகைத்த திலக், "இதான உங்களுக்கு அதுக்குள்ள இத்தனை நீளம் முடி வளர்ந்துச்சு? ஓஹோ, சௌரி முடியா" என்று கேட்டு குறும்புட நகைத்தான். "பாருடா, டேய், உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமாடா" என்றபடி தன் அலங்காரத்தை கண்ணாடியில் ஒருமுறை சரிபார்த்து கொண்டிருந்தான் மணி. "ஓ, தெரியுமே" என்றவனை இழுத்து,
உன் சித்தி அப்புறம் ரசிச்சுக்கலாம், இப்படி வந்து உட்காரு என்று தன்னருகில் அவனை அமர வைத்தாள் வேதா. உன் மணி சித்தி அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப நல்லவங்க என்றான் திலக். அடிப்பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுல இருக்க நண்டு சிண்டுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் வளைச்சு போட்டு போல இருக்கு என்று தன்னிடம் வியந்த வேதாவின் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு கொட்டிவிட்டு அவர்களின் அருகில் அமர்ந்தாள் மணி. ஆ எருமை என மொழிந்து திருப்பி அவளை ஒரு அடி அடித்துவிட்டு திலக்கிடம் திரும்பிய வேதா, நீ சொல்டா தங்கம், அப்புறம் இன்னும் யாரெல்லாம் பிடிக்கும் உனக்கு என்று விசாரித்தாள். எங்க செண்பா பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றபடி அங்கிருந்த டெடியை ஆராய ஆரம்பித்தான் அவன். ஆஹா, அடுத்து யார பிடிக்கும்? சிறிது யோசித்தவன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பிடிக்கும், அப்புறம் அவ்வளவுதான் என்றான் திலக் அலட்சியமாக. தோழியர் இருவரின் விழிகளும் திகைப்புடன் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.